சரி, கண்களை மூடி சத்தியத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர்கிட்ட நம்மளோட இதயத்தை ஒப்படைப்போம். இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவரே, இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவரே, என் பாரங்கள் நீர் சுமந்தீர், என் பாரங்கள் நீர் சுமந்தீர், என் இயேசுவே என் நேசரே, என் இயேசுவே என் நேசரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்று பெரிய வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உயர்த்துவதற்காக ஒன்று கூடியிருக்கிற எங்கள் எல்லாத்தையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை ஆண்டவரே கொண்டு வருகிறதுக்கு அடியனுக்கு நீர் கிருபை செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, பேசுகிற என்னுடைய நாவையும் கேட்கிற இவர்களுடைய காதையும் ஆவிக்குரிய சிந்தனையையும் ஆவிக்குரிய இருதயத்தையும் ஆண்டவரே நீர் இப்பொழுதே திறந்தருளினதுக்காக நன்றி. என பேசுகிறது நான் அல்ல, பேசுகிறது நீர். யாருமே நான் பேசுறேன் அப்படின்றத பார்க்க கூடாது. ஜெவின் பேசுறாரு, ஜெவின் என்னமோ சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்காதபடிக்கு ஆண்டவர் ஜெவினுக்குள்ள இருக்கிற என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஆண்டவரை வெளிப்படும்படிக்கு ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் நீங்க என்ன வார்த்தை கொடுத்தீங்களோ அந்த வார்த்தையை ஆண்டவரே கரெக்டாக என் தேவனாகிய கர்த்தர் நீரே ஆண்டவரை எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்படிக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே என்று சொன்ன எங்கள் தேவன் நீங்க உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரை ஜனங்களோட இருதயத்துக்குள்ளாக ஆண்டவரை நீங்க புகுத்துங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் இந்த நேரத்தை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நேரத்தை நீர் தொடங்கும்படிக்காக ஆண்டவரை நான் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஓகே, இன்னைக்கு குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேனா யார் இன்னைக்கு ரொம்ப துக்கமா இருக்கா? யாராவது துக்கமா இருக்கிறீங்களா? குட் ஃப்ரைடேனா என்னன்னு தெரியுமா? முதலாவது உங்களுக்கு தெரியுமாமா குட் ஃப்ரைடேனா என்னன்னு? அல்ல இவங்களுக்கு அந்த ஆண்டிக்கு உங்களுக்கு தெரியுமாமா குட் ஃப்ரைடேனா என்னன்னு? ஓகே, என்ன இது குட் ஃப்ரைடேனா? ஓகே, ஃப்ரைடேனா ஓகே குட். ஸோ அதனால தான் கேட்டேன், யாராவது துக்கமா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். வெரி குட். ஏன்னா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவன் சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், யாத்திரையாகமம் 14:14 படிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். யார் யுத்தம் பண்ணுவாரா? கர்த்தர். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு பெரிய வெள்ளி. இன்னைக்கு யுத்தத்தின் என்ன சொல்லுவாங்க, உக்கிரமமான யுத்தத்தின் நாள். ஓகே, இயேசு கிறிஸ்து பரிசுத்த போராட்டத்தை போராடுறதுக்காக
எடுத்த ஆக உக்கிரமான நாள் இன்னைக்குதான். உங்களுக்கு புரியுதார என்ன சொல்ல வரேன்னு? ஓகே, சோ இங்க என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருந்தா போதும் அப்படின்ட்டு. சரி, இந்த யுத்தம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? எது கூட யுத்தம்? என்னத்தினால யுத்தம்? ஏன்னா இவர் வந்து இன்னைக்கு குட் ஃப்ரைடே அதுவுமா வந்து யுத்தத்தை பத்தி பேசுறாரு அப்படின்றது வந்து நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த யுத்தம் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குது. அதாவது நானும் நீங்களும் பிறக்கிறதுக்கு முன்னுக்குள்ள இருந்து, எல்லாரும் இந்த உலகத்துல தரிக்கிறதுக்கு முன்னுக்குள்ள இருந்து இந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. புரியுதுங்களா? எதுக்கும் யுத்தம்? நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள யுத்தம். ஆமீன். சரி, அப்ப நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள யுத்தத்துல மனுஷனுக்கு என்ன பங்கு? மனுஷனுக்கு என்ன பங்கு சொல்லுங்க. You tell me. What is the partaking of human being in the battle between the good and the evil? மனுஷன் தான் அதோட வெசல். Okay, you see, ஆதியிலே, ஓகே, ஆதியிலே, ஓகே, உலகம் தோன்றதுக்கு முன்னுக்கு, ஓகே, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஓகே, சகல படைப்புகளும் உண்டாக்கினார். படைப்புகளை உண்டாக்கினதுக்கு அப்புறம் தேவனாகிய கர்த்தர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சாயல்ல ஒரு மனிதனை படைப்போம், மனித இனத்தை படைப்போம். நம்ம சாயல்ல, ஓகே, மனித இனத்தை படைத்து அவர்களை நம்ம நியமித்து வைத்திருக்கிற, நம்ம படைத்து வைத்திருக்கிற இந்த தோட்டத்துல விடுவோம். ஓகே, சோ இப்படியில இருந்துதான். ஓகே, அப்ப இந்த நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற போராட்டம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன்ல. சோ இந்த காலத்துக்கு, இப்ப இந்த காலத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போவோம். ஓகே, லூசிஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு தேவதூதர் இருந்தார். ஓகேவா? சோ அந்த தேவதூதருக்கு என்ன ஆசைனா, அவர் வந்து எப்படி படைக்கப்பட்டவர்னாக்கா, அவருக்கு வந்து எல்லா விதமான தேவ தூதர்களை காட்டிலும், தூதர்கள்னா ஏஞ்சல்ஸ்லாம், ஓகே, எல்லா ஏஞ்சல்களை காட்டிலும் அவருக்கு வந்து அதிகமா சம்பூர்ணமா தேவன் அவருக்கு வந்து கொடுத்து வச்சிருந்தாரு. எல்லா விதத்திலையும் அவர் வந்து ஒரு நல்ல மியூசிஷியன். அவர் வந்து அவர்கிட்ட இல்லாத கலையில அழகுல சிறந்தவர். தேவ தூதர்களே வச்சு யார் ரொம்ப அழகுன்னு கேட்டா லூசிஃபர் தான் ரொம்ப அழகுன்னு சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி ஒரு தூதனை படைச்சு தேவனை ஆராதிக்கிறதுக்காக, அதாவது தேவனை இப்ப நம்ம வொர்ஷிப் பண்ணோம்ல, இப்ப பாட்டு பண்ணாங்களா, ஆராதிச்சோம்ல, சோ அந்த மாதிரி இடைவிடாமல் ஆராதிச்சு தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்காக படைக்கப்பட்ட இந்த தேவதூதன் என்ன ஆச்சுனாக்கா, தேவதூதனுக்கு அவரு நல்லா திறமையா எல்லாத்தையும் செஞ்சிட்டோன்னே அவருக்குள்ளுக்கு பெருமை நுழைந்துவிட்டு, அவரோட இதயத்துல பெருமை நுழைஞ்சிருச்சு. பெருமை நுழைஞ்சிட்டோன்னே என்ன ஆச்சுன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா, ஓகே, எனக்கும் கடவுளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னன்னா, அவரோட சிங்காசனம் அதுல நான் உட்காந்துட்டேன்னா நான் தான் கடவுள், இனிமே என்னையே தான் எல்லாரும் வந்து பிரைஸ் பண்ணுவாங்க, என்னையே தான் எல்லாரும் துதிப்பாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை அவருக்குள்ளுக்கு. சோ அந்த சிந்தனை அப்படியே ஓடிட்டு இருக்கும் போது அவர் அங்குள்ள சகா தேவ தூதர்கள்ட்ட பேசி சோ அங்க ஒரு கட்சி கூட்டத்தை வந்து அவர் இழுத்துட்டாரு. சரியா? இப்ப இந்த அரசியல் கூட்டம் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? இப்ப நான் திடீர் நிறைய பேர் அரசியல்ல குதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் பின்னாடி நிக்கிறாங்களா, சோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ அங்க மேல அரசியல் நடத்தி தேவன் அவனோட இருதயத்துல இந்த மாதிரி, இந்த தேவ தூதர் நான் படைச்சேன் உன்னைய, நீ வந்து என்ன பண்றனாக்கா எனக்கு விரோதமாகவே நீ சிந்தனை, நீ வந்து எனக்கு விரோதமாக என்னையே கவுத்து போடலாம் நீ நினைக்கிறிய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனோட இருதயத்தின் பெருமைக்கு ஏற்றத்தக்கதாக அவனுக்கு தண்டனையை கொடுத்தாரு. புரியுதுங்களா? சோ அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா இருந்தானோ அவளுக்கு எவ்வளவு அசிங்கமா, எவ்வளவுக்கு எவ்வளவு மகிமையை இருந்தானோ. நான் போன வாரம் உங்ககிட்ட மகிமையை பத்தி பேசினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, do you know what is glory, right? So அந்த மகிமையை எல்லாத்தையும் இழந்து போய் இந்த பூமியில நீ புழுக்கள் வந்து உன்னோட சரீரத்துல மேயும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அந்த தண்டனை. ஓகே, சோ இப்படியே இருக்கிற இடத்துலதான் தேவன் என்ன பண்ணாரு, இந்த இடத்த
அதாவது இந்த மகிமையை வந்து நான் உனக்கு கொடுத்தேன், தேவதூதனாகிய உனக்கு கொடுத்தேன். ஸோ இந்த மகிமையை வந்து நீ வந்து சரியா பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி மனித இனத்தை தேவன் என்ன பண்ணாரு, வானதூதனை விட சற்று சிறியவனாய் நம்மளை படைச்சி மகிமைய நம்ம கையில ஒப்படைச்சார். அதுவும் என்ன மாதிரி மகிமைனாக்கா, தேவன் எப்படி ஆளுகை செய்கிறாரோ, ஓகே, எல்லாத்து மீதும் தேவனுக்கு எங்க ஆளுகை இருக்குதோ அதே மாதிரி அந்த ஆளுகையில பங்கெடுக்கிறதுக்கு. புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து இந்த யோசேப்போட கதை படிச்சீங்கன்னாக்கா, பார்வோன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, நான் சிங்காசனத்துல இருக்கும் போதுதான் நான் பார்வோன், இந்த யோசேப்போட பதவியை உயர்த்தும் போது, மற்றபடி நான் சிங்காசனத்துல இல்லைன்னா நீயும் நானும் ஒண்ணு. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேனே? சோ அந்த மாதிரி ஒரு ஆளுகைக்காக தான் தேவன் நம்ம எல்லாத்தையும் வந்து அழைச்சிருக்கிறாரு. சோ இதே ஆளுகையை தான் தூக்கி ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. ஆதாம், நீ எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளு, எல்லாத்தையும் வந்து நீ வந்து எல்லாத்து மீதும் நான் எப்படி ஆளுகை செலுத்துறனோ அதே மாதிரி நீயும் ஆளுகை பண்ணு அப்படின்னு சொல்லி சரிக்கு சமம். ஓகே, தேவன் பாரபட்சம் இல்லாதவர்ன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கடவுளுக்கு பாரபட்சம் கிடையாது. ஸோ அவர் எப்படியோ அது போலதான் நம்மளும் வந்து ஆதாமையும் உண்டாக்கினார். ஸோ ஆதாம் சில காரியங்கள்ல, ஏன்னா தேவனோட இருக்கிற அந்த டைமை வந்து அவர் வந்து சரியா பயன்படுத்தாதபடிக்கு சர்ப்பத்தோட பின்னாடி ஒரு போதனை, சர்ப்பத்தோட போதனையை கேட்டதுனால, சர்ப்பம்னா யாருன்னா அந்த விழுந்து போன அந்த லூசிஃபர் தான் அந்த விழுந்து போன தேவதூதர். ஓகே, தேவதூதர். சோ அவருடைய போதனை, ஏன்னா விழுந்து போனவன் என்னத்துக்கு ஆசைப்படுவான்? விழுந்து போன தேவதூதர் எதுக்கு ஆசைப்படுவாருனாக்கா, திருப்பி அந்த இடத்துக்கு போய் சேரணும், திருப்பி கடவுளை கவுத்து போடணும். இதுதான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற யுத்தம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, புரியுதுங்களா? சோ இந்த யுத்தத்துக்கு நடுவுல தான் நம்ம வந்து உட்கார்ந்தோம். புரியுதுங்களா? ஆதாம் இந்த யுத்தத்துக்கு நடுவுல தான் இருந்தாரு. சோ ஆதாமுக்கு இந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஓகே, இந்த கதைலாம் உங்களுக்கு நல்லா தெரியும், சோ அதனால நான் அதுக்குள்ள ரொம்ப போல. சோ இந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மனுஷனுக்குள்ளாக என்ன ஆச்சுனாக்கா, நன்மையும் தீமையும் மனுஷனுக்குள்ளுக்கு இருக்கு. மனுஷன்றது வந்து ஒரு ரெண்டு கட்டம். புரியுதுங்களா? நன்மையும் உனக்குள்ளதான் இருக்கு, தீமையும் உனக்குள்ளதான் இருக்கு. புரியுதுங்களா? பிகாஸ் we all have fall short in sin, okay, and we have lost the glory of God. நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானோம். yes. so வசனம் இப்படி சொல்றதுனால, சோ இப்ப நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு யுத்தம். தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல நம்ம படிச்ச இந்த வசனத்துல, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், நீ சும்மா இரு. புரியுதுங்களா? சோ நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு வந்து என்னத்தினால நம்மளுக்கு வந்து ரொம்ப யுத்தம், இந்த நன்மைக்கும் தீமைக்கும் நடுவுல தான் நம்ம வந்து ரொம்ப சிரமப்படணும், நம்மளோட யுத்தம். ஓகே, சோ நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியணும்னாக்கா, கொலோசியர் 1வது அதிகாரம் 21 to 23 வரைக்கும் படிங்க. இருபத்தி 1வது அதிகாரம் 21 to 23 வரைக்கும் வசனம் படிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பாருங்க, முன்னே, திருப்பி அதுபடி, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகும். துர்க்கிரியினால் முன்னே, அதாவது என்ன சொல்ல இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க சிந்தனையினால ஆண்டவருக்கு நீங்க விரோதியாக இருந்தீங்க. பாருங்க, நம்ம கிட்ட இருந்து வர நன்மையும் தீமையும் எங்கிருந்து வருதுன்னா, நம்மளோட சிந்தனையில இருந்து, from our very being. ஓகே, நம்ம சிந்தனையிலிருந்து தான் நன்மையும் பிறகுது, தீமையும் நம்ம சிந்தனையிலிருந்து தான் பிறகுது. ஓகே, நீங்கள் சிந்தனையினால, நீங்க மைண்ட்லயே வந்து ஆண்டவருக்கு நீங்க விரோதி ஆயிட்டீங்க. எப்படி விரோதி ஆயிட்டீங்கன்னாக்கா, ஆதாம் அந்த கனியை சாப்பிட்டோன்னா ஆதாமுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஆதாம் ஒரு பயங்கரமான ஒரு அங்கலாய்ப்புக்குள்ள போயிட்டாரு.
அப்பதான் ஏன் நான் அதை சொல்றேன்னாக்கா, ஆதாம் தேவன் எப்போதும் போல தோட்டத்துக்கு வந்து இந்த ஆதாம சந்திக்க வரும்போது ஆதாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? ஆதாம் அந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் ஒளிஞ்சிட்டாரு. தேவன் அவருக்கு தெரியல. தேவனை பார்த்தா ஒரு விதமான பயம் வந்துருச்சு, மனசுக்குள்ளுக்கு ஒரு விதமான பயம் வந்துருச்சு. புரியுதுங்களா? அதனாலதான் இந்த வேதத்துல 365 நாளுக்கும் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னாக்கா அந்த பயம் அங்கிருந்து ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? சோ அந்த கனியை உண்டதுக்கு அப்புறம் நன்மை தீமை தெரிஞ்சிட்டோன்னே அவங்க நிர்வாணமா இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? மகிமையினால மூடி இருந்த அந்த சரீரம் கனியை சாப்பிட்டோன்னே நிர்வாணமாக இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அம்பலமாயிருச்சு. அம்பலமாயிட்டோன்னு பயம் வந்துருச்சு. இந்த பயம் எப்படியாப்பட்ட பயம்னாக்கா, இந்த பயத்தை தான் பாவிகளாகிய நம்மளும் அனுபவித்து வந்தோம். நீங்க என்னைக்காவது உங்களோட வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல வந்து நீங்க வந்து உங்களை கை விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்திருக்கா? ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கா? கையை விட்டாச்சு, யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லைன்னு தனிமையில நீங்க தவிக்கிறீங்கல்ல, ஒரு கை விடுதல், ஆண்டவர் கூட என்னை கை விட்டுட்டாரு அப்படின்னு அந்த பயம் தான். அந்த பயம் எங்கேருந்து வந்ததுன்னா இங்கேருந்து தான் வந்தது. ஏன்னாக்கா ஆண்டவர் அங்கலாய்க்கிறாரு தோட்டத்துக்குள்ள வந்துட்டு, ஆதாமே எங்க இருக்கிற அப்படின்னு. ஆனா ஆண்டவர் ஆதாமே அப்படின்னு கூப்பிடுறது அவனுக்கு எப்படி வருது? ஆதாம் எங்க இருக்கிற அப்படின்னு விளங்குச்சு. ஏன்னாக்கா இந்த பயம் அந்த சத்தத்தை அப்படி மாத்திருச்சு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? சோ அந்த பயத்துக்குள்ள, அந்த பயத்துல இருக்கிறதுனாலயே அந்த சிந்தனை என்ன ஆயிடுச்சுனாக்கா ஆண்டவருக்கு விரோதமா ஆயிடுச்சு. நீங்க சிந்தனையினால in your minds you were enemy to God, you were once in your mind enemy to God. இங்கிலீஷ்ல இன்னும் தெளிவா இருக்கும். புரியுதுங்களா? கொலோசியர் 1:20 1வது அதிகாரம் 21-23 வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்ல எடுத்து படிச்சீங்கன்னாக்கா அங்க என்ன சொல்றோம்? You were in your mind enemy to God. சோ இன்னைக்கு இது எதுக்கான யுத்தம்னா, இயேசு இன்னைக்கு எதுக்கு சிலுவைக்கு போனாருன்னா, இந்த நன்மைக்கும் தீமைக்கும் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் நடக்கிற யுத்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் சிலுவைக்கு போனார். ஆமென். சோ இந்த சிந்தனையில நீங்க தேவனுக்கு விரோதியாக இருக்கிற இந்த யுத்தத்தை முடிச்சு வைக்கிறதுக்காகத்தான் நான் போன வாரமே உங்கள்கிட்ட சொன்னேன். போன வாரம் நம்ம என்ன படிச்சோம்? அந்த வசனத்தை எடுத்துப்படி யோவான் 17:25 நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஆமென். நீங்க எப்படியாப்பட்ட ஆளுன்றத நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். பிகாஸ் எல்லாமே தப்பா போயிருச்சு. ஆதியில ஆதாம் உங்களை தப்பா பார்த்துட்டான். தப்பா அவன் மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. தேவன் வந்து இப்படிதான், நீ நல்லா இருந்தா அவன் கூட சிரிப்பாரு, அதே தேவன் தான் வந்து உன்னை தண்டிப்பாரு அப்படின்ற அந்த ஒரு சிந்தனைக்குள்ள அந்த பயம், அந்த ஃபியர், அந்த பயத்தினால ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுட்டான். பிசாசு எப்படி ஆளுகைக்குள்ள வந்தானாக்கா மறுபடியும் பயத்தை வைத்து ஆளுகை செய்யுது. இந்த பயத்தை முறியடிக்கணும். பிதா யார் என்பதை, பிதா எப்படியாப்பட்ட ஒரு அன்பான தேவன் என்பதை நமக்கு காட்டுறதுக்காக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சிலுவையில மரிச்சார். புரியுதுங்களா? நீங்க அகல பாதாளத்துல இருக்கும் போது நீங்க எப்படி ஒரு அங்கலாய்ப்பீங்களோ அந்த அங்கலாய்ப்பு எல்லாத்தையும் நீங்க இயேசு அனுபவிச்சார். நீங்க எத்தனை பேரு இன்னைக்கு 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் வெளியே சுத்திட்டு இருந்தீங்க? இன்னைக்கு வெளியே இருந்தீங்களா? 12ல இருந்து 4 மணி வரைக்கும் ஜலஞ்சலன் பண்ணிட்டு இருந்தீங்களா எங்கேயாச்சும்? அப்படியாப்பட்ட கொடூரமான வெயில் இன்னைக்கு. நீங்க வெளியே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா நான் வெளியே போனேன் 12ல இருந்து 4 மணி வரைக்கும் வெயில் அடிச்சிச்சு பாருங்க. அந்த மாதிரி வெயில் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே கிடையாது.
சோ அந்த மாதிரி ஒரு அங்கலாய்ப்பா இருந்துச்சுல்ல. சோ அதே காரியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அனுபவிச்சிருக்கிறார். இந்த உச்சி வெயில்ல தான் அவரை சிலுவையில தொங்க விட்டாங்க. அவர் சிலுவையில தொங்கினாரு. பாருங்க, சிலுவையில இப்படி தொங்கும் போது நான் ஒரு வாட்ஸ்அப்ல கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பத்தி. சிலுவையில இப்படி தொங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க கால் அடிபட்டோன்னு இப்படி குனிஞ்சிருக்கும். சோ அவங்களால மூச்சு விட முடியாது. சோ அப்படி மேல ஏறி வந்து இப்படி மூச்சு விடணுமா. சோ இங்க தொங்க 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 அந்த சதை, இந்த நரம்பு, இந்த தசை எல்லாம் கிழிய ஆரம்பிச்சிருமா. ரோமர்கள் இந்த தண்டனையை வந்து ரொம்ப கொடூரமான தண்டனையா வந்து அறிவிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு தண்டனையே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். சரிங்களா? ஏன்னா இயேசு 6 மணி நேரத்துல 6 மணி நேரம் தான் சிலுவையில இருந்தாரு. சில சமயத்துல குற்றவாளிகள் 2 நாள் 3 நாள்லாம் அதே நிலைமையில இருப்பாங்க. சோ மூச்சு விடுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குமா? புரியுதுங்களா? நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8-9 படிங்களேன். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆமென். பாருங்க, தேவன் அன்பா வராரு இந்த இடத்துல ஆதாமையும் ஏவாளையும் பாக்குறதுக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்களா? ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்களாம். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். நம்மளும் எப்போதும் வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ண போவோம். ப்ரே பண்ணிட்டோன்னே நம்ம சில சமயத்துல நம்மளோட பழைய குற்றத்தின் நிமித்தம், பழைய வேதனை நிமித்தம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எங்கடா தண்டிச்சிட போறாருன்னு கொஞ்சம் பட்டும் படாம, ஞாயிற்றுக்கிழமை சேச்சிக்கு வந்தும் வராம, பாதி மனசா வந்து இந்த ராபோஜனையில பங்கெடுத்துக்காம. சோ இதுதான் அவங்களுக்கும் நடந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? இதுதான் அவங்களுக்கும் நடந்துச்சு. இந்த 9வது வசனம் படிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆமென். பாருங்க, நான் உங்க சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு மகிமை இருந்துச்சு, அந்த மகிமை போயிருச்சு. உங்க மகிமையை நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அந்த மகிமை நான் அந்த கனியை சாப்பிட்டோன்னா அந்த மகிமையை நீ விட்டு போயிருச்சு. அதனால நான் நிர்வாணியா ஆயிட்டேன். அதனால நான் ஒளிய ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கிட்ட மகிமை இல்லைனாக்கா நம்மளும் இப்படிதான் ஒளியும். இந்த ஒளியிறதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ தொடர்ந்து படிங்க. 11வது வசனம். You are reading 3:8-9, right? Okay. Genesis chapter 3:8-9. Okay. சர்ப்பத்துக்கு ஆண்டவர் அந்த தண்டனை கொடுக்கிறாருல, அதை படி. 14வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இன்னைக்கு இயேசு சிலுவையில இப்படி தொங்குறாரு இல்ல, காலு கீழே தானே இருக்கு அப்படியே. சோ இந்த சர்ப்பத்தோட தலைய அந்த கிராஸ் வந்து அப்படி, உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு அந்த நாள் தான் குட் ஃப்ரைடேனா அந்த சிலுவை எப்படி இருக்குது இல்ல. சோ சிலுவை எப்படி தானே வந்து குத்துறாங்க மண்ணுக்குள்ளுக்கு. சோ யாரு தரையில இருக்கா? சர்ப்பம். எஸ். சோ தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அந்த சர்ப்பத்தோட தலையை மிதித்த நாள். ஆமென். ஆமென். சோ அவரோட கால் கீழே தானே இருக்கு, சர்ப்பத்தோட தலை கீழே இருக்கு. ஆமென். சோ இந்த சர்ப்பம் தான் நம்மள பயங்காட்டி நயங்காட்டி தேவனுடைய அன்பிலிருந்து பிரித்து எடுத்துட்டு போற வேற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்குற அன்பு.
புரியுதுங்களா? அதாவது பிசாசு யாருன்றால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லூசிஃபர்ன்றது யாருன்னாக்கா, அவர் ஒரு ஒரு மாயையான ஒரு காரியத்தை பின்பற்ற வச்சிருவாரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு இடத்தை நோக்கி நான் உங்களை போக சொன்னேன்னாக்கா, ஸோ இப்ப வச்சுக்கோமே, இப்ப நம்ம இந்த ஹைவேல வச்சுக்கோங்க, பசிகுடாங் ஹைவேல இப்ப நீங்க இந்த சிரியாலாம் பாலத்துல ஏறலனாக்கா நீங்க மிகரேக்கு வர முடியாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? சோ இந்த பாலத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்து நீங்க எங்க போவீங்கன்னா நீங்க தாமாரந்திங் பாலத்துல போய் ஏறணும். பிசாசுக்கு இதுதான் வேலை, சர்ப்பத்துக்கு இதுதான் வேலை. உங்களை அவங்க நேரடியா அப்படின்லாம் காட்ட வேணாம். அவன் உங்களை டைவர்ட் பண்ணி விட்டுட்டானாக்கா, இப்ப கர்த்தருக்கு உரிய பயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பயம். புரியுதுங்களா? ஆனா அந்த பயத்தை அவர் எப்படி பிசாசு மாத்திருச்சுனாக்கா, நீங்க இந்த மாதிரி அங்கலாயத்து பயப்படுற மாதிரி மாத்திருச்சு. ஆனா பைல நம்ம எப்படி ஆண்டவரை பார்த்து பயப்படணும்? ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா மோசே முன்னுக்கு அவரோட நன்மையை கடந்து பண்ணாங்கன்னா அவரோட நாமமே என்னன்னா நன்மை. அவரோட நாமமே நன்மை தான். ஐ திங்க் இஸ் Exodus chapter 34. You read? அஞ்சாவது வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆமென். கர்த்தர் கர்த்தர் பொறுமையும் மகா தயவும் சாந்தமும். இந்த கர்த்தரை நம்ம பாக்குறதுல இருந்து நம்ம கண்ணை மறைச்சி நீ தப்பு செஞ்சா தண்டிப்பாரு. ஆண்டவர் தான் உனக்கு வியாதியை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் உனக்கு இன்னைக்கு நம்ம இந்த பயத்துக்குள்ளாரதான் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் அவர் எப்படி நம்மள அவரை பார்த்து பயப்பட சொல்றாருன்னா, ஐயோ ஆண்டவர் இவ்வளவு சூப்பரா இருக்கிறாரு, இவ்வளவு பெஸ்டா இருக்கிறாரு, இவரை மட்டும் நான் மீறி எந்த காரியத்தை நான் பண்ணிடக்கூடாது. அந்த பயம் தான் தேவனுக்கு உரிய பயம். The fear of the Lord is this type of fear. பட் நம்ம எப்படி ஆண்டவரை பார்த்து பயப்படுறோம்னாக்கா, ஓகே நான் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு வர அந்த ஸ்டைலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எப்படி ஆண்டவரை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு. நம்ம துதிக்கிற ஸ்டைலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எப்படி ஆண்டவரை பார்த்து பயப்படுறோம். நம்ம எப்படி வேத வசனத்தை கேட்கிற ஸ்டைலே நம்மளுக்கு தெரிஞ்சோம் நம்ம எப்படி ஆண்டவரை பார்த்து பயப்படுறோம்ன்றது. ஏன்னா அந்த குற்றம் உள்ள இருதயம் அப்படியே அங்கேயே இருக்கலாம். அந்த ஆதாமின் இருதயத்தை உடைக்கிறதுக்காக தான் இரண்டாம் ஆதாம். புரியுதுங்களா? இப்ப நான் உங்ககிட்ட சொன்னல, நம்ம எல்லாமே சிந்தனையினாலதான் தேவனுக்கு விரோதி ஆனோம் அப்படின்ட்டுன்னு. புரியுதுங்களா? சிந்தனைக்குள்ள எப்படி தேவனுக்கு விரோதியா ஆனோம்னாக்கா பாவம் என்ற ஒரு காரியத்தின் நிமித்தமே. புரியுதுங்களா? இப்ப ஆண்டவர் இந்த சிலுவையில மரித்து உயிர் தெழுந்துட்ட உடனே என்ன நடக்குதுன்னாக்கா, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம் படிங்களேன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழே சிறைப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாராம். அப்படின்னா உன் பாவ எண்ணத்தை நீ ஆண்டவர் விட்டு விலகி தூரமா நிக்கிற அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்தி நீ கிறிஸ்துவுக்குள்ள you can subdue your thoughts under Christ. இந்த வெற்றியை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு.
சோ எல்லா விதமான காரியங்களும் உன்னால யோசிக்கிறதுக்கு உன்னால முடியும்னாலும் எல்லா காரியத்தையுமே உன்னோட சிந்தனையில வருகிற ஒவ்வொரு கெட்ட காரியம், தேவனை விட்டு விலகுவது, தேவனுக்கு துரோகம் பண்ணுவது, அது இது எல்லா காரியத்தையும் நீ கிறிஸ்துவுக்கு கீழே உன்னால இயேசுவே எனக்கு இந்த சிந்தனை வருது, எனக்கு இந்த சிந்தனையிலிருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு சொன்னால உன்னால அந்த சிந்தனைய அடக்க முடியும். யூ கேன் சப்டியூட் த மைண்ட். எது ஒரு காலத்துல அடக்க முடியாம இருந்துச்சோ, அடக்க முடியாம தவறு மேல தவறு, தப்பு மேல தப்பு, தப்பு மேல தப்பு இப்படியே போயிட்டே இருந்துச்சோ, அதன் நிமித்தமா தானே நம்ம தேவனுக்கு விரோதியானோம். நம்ம எதின் நிமித்தம் தேவனுக்கு விரோதியானமோ அதன் நிமித்தமே தேவனுக்குள்ள போறதுக்கு கிறிஸ்து இன்னைக்கு வழி பண்ணியிருக்க. அதனாலதான் எனக்கு இன்னைக்கு ஒரு 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 வெளிப்படுத்தல எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. என்னன்னா பாருங்க, இயேசுவை நேரா சிலுவையில இப்படி வச்சு அடிச்சாங்களா? பேதுரு என்ன சொல்றாருன்னா, என்னைய தலைக்கீழ சிலுவையில வச்சு அடிங்கன்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அவரோட கால் இதை மிதிச்ச உடனே என் சிந்தனை கீழே இருந்தாலும் என் சிந்தனைய கிறிஸ்துக்குள்ளார என்னால அடிமைப்படுத்த முடியும், பாவம் என்னைய மேற்கொள்ளாது. அதுக்காகத்தான் மேபி ஒருவேளை அப்படியே திருப்பி அவர் அடிக்க சொன்னாரோ என்னவோன்னு எனக்கு தோணுச்சு. Such a great revelation God has given me, because when your mind is downward, even at your weakest moment, நீங்க எவ்வளவு வீக்கா இருக்கிற அந்த டைம்ல கூட பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்காகத்தான் கிறிஸ்து இயேசு அவரோட ரத்தத்தை இன்னைக்கு சிந்திருக்கிறார். ஆமென். உங்களோட பலவீனத்துல உங்களுக்கு பலமா இருக்கிறாராம், பலவானாக உங்களை மாத்துறாருனாக்கா எப்படி மாத்த முடியும்னாக்கா, சர்ப்பம் ஸ்டீல் கீழே தானே இருக்குது. ஸோ அவரோட தலை எப்படி கீழே இருந்தாலும் அந்த சர்ப்பம் அவரால் மேற்கொள்ள முடியாது. ஸோ ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினாரு. புரியுதுங்களா? ஏன்னா இவரோட காலு பாருங்க, ஓகே, இது புரியுது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிறிஸ்து இப்படி மேலால் தானே இப்படிதானே சிலுவையில அறையப்பட்டாரு. சோ அவர் அறையும் போது நான் என்ன சொன்னேன்னா, முதல் சர்ப்பத்தோட தலை கீழே இருந்துச்சு. அந்த சர்ப்பத்தோட தலைய ஆண்டவர் குதிங்கால மிதிச்சாரு. ஏன்னா நம்ம தீர்க்க தரிசனம் கேட்டோம். இதான் வேதத்திலே இருக்கிற தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொன்ன காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாரு. அதனால பேதுரு என்ன சொல்றாருன்னா, இயேசு போல என்னை சிலுவையில அடிச்சிடாதீங்க, எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா நான் முதல்ல உங்ககிட்ட என்ன சொன்னேன், நம்மளுக்கு இப்ப யாரு எதனால நம்ம எதிரியா இருக்கோம்? கிறிஸ்து கிட்ட சிந்தனையினால. சோ அந்த சிந்தனை தலை கீழே இப்படி கீழே இருந்தாலும் அந்த பாவ சிந்தனையை மேற்கொள்ள முடியாது. பேதுரு இப்படி தலை கீழே இருந்தாலும் பாவம் அவரை மேற்கொள்ள முடியாது. ஏன்னாக்கா அவர்னால அவரோட சிந்தனைய கிறிஸ்துவுக்குள்ளார அடிமைப்படுத்த முடியும். எல்லா விதமான தர்க்கங்களும், திருப்பி அந்த வசனத்தை படிங்க, எல்லா விதமான தர்க்கங்களும் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் 4 படி எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். எங்களுடைய போராட்டம் இப்ப நம்மளுக்கு இருக்கிற போராட்டம் மாம்சத்துக்கும், இட்ஸ் நாட் அபவுட் தி ஃப்ளஷ் அண்ட் பிளட் எனிமோர். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இன்னொருத்தங்க கூட பிரச்சனை இருக்கு, ஆனா இல்ல, உன் சிந்தனை, உனக்கும் உன் சிந்தனைக்கும் உள்ள பிரச்சனை. அது உனக்கு உன் சிந்தனையில என்னமோ இருக்கிறனால உனக்கு அவனை பிடிக்கல. சோ ஆனா அந்த சிந்தனைய இப்ப நீ தேவன் கொடுத்த இந்த புது போராயுதத்தினால அந்த சிந்தனையை நீ கிறிஸ்துவுக்குள்ள நீ அடிமைப்படுத்த முடியும். நீ அடிமைப்படுத்தினா கிறிஸ்துவ போலவே உன்னால நேசிக்க முடியும். நீ எந்த மனுஷனை நீ வெறுத்தியோ, நீ எந்த மனுஷனை உனக்கு பிடிக்கலையோ, அவனை ஓடி போய் உதவி செய்யற அளவுக்கு கிறிஸ்துவோட சிந்தனை உன்னை மாத்த முடியும். அதுதான் தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு மரித்து கொடுத்த வல்லமை. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம படிச்ச மாதிரி என்ன சொல்றாருன்னா, பிதாவே நீங்க எப்படின்றத காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், நீங்க எப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் மரிக்க போறேன், நீங்க எப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் மரிச்சேன். சோ இந்த சிந்தனை நம்ம ஆதியிலே ஆதாம் இழந்து போன அந்த மகிமையை திருப்பி நம்மளுக்கு கொடுக்கறதுக்காகத்தான்
தேவனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். புரியுதுங்களா? அவரோட மகிமையை அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பிசாசு ஆண்டவர் சோதிக்கிறதுக்கு வரான். தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறதுக்கு வரான். சோ திருப்பி 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 இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும் போது பிசாசுனால இயேசு கிறிஸ்துவ மேற்கொள்ளவே முடியல. அந்த சிந்தனையை தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். சோ அந்த சிந்தனையின் நிமித்தமா தான் கிறிஸ்துவுக்குள்ளார எல்லா விதமான சிந்தனையும் நம்மளால அடிமைப்படுத்தி ஆளுகை செய்ய முடியும். சோ எல்லாவற்றிலும் ஆளுகை கொடுத்த தேவன் நம்மளுக்கு நம்மளோட சிந்தனையும் சேர்த்து ஆளுகை பண்ணுவதற்காக நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். And that is why this is good Friday. That is why this is good. That is why every day of your life will be good. அதனாலதான் இன்னைக்கு பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி. அதனாலதான் இதுக்கப்புறம் வர நாட்கள்லாம் உங்களுக்கு நல்ல நாட்கள். ஏன்னாக்கா உங்களால உங்களோட நீங்க யோசிக்கிற அந்த சிந்தனையை உங்களால மாத்த முடியும் கிறிஸ்துவோட அதிகாரத்தின். எனக்கு கெட்டது நடக்கும் இருதயம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது சும்மா ஏறி கிறிஸ்துவின் சிந்தனையினால உன்னை நான் அடக்குகிறேன், எனக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு நீ சொல்லி அந்த சிந்தனையை மேற்கொண்டு போய்கிட்டே இருப்ப. ஏன்னா அதை நீ அலாவ் பண்ண, அதுல நீ ஆளுகை பண்ண விட்ட, அது உன்னை கிறிஸ்துவின் சிந்தனையை விட்டு பிரிச்சிடும். தேவன் அப்புறம் எப்படியாப்பட்டவருன்றத நீ அங்கலாய்க்கும் போது அதனாலதான் கிறிஸ்து அவ்வளவு வேதனையை சிலுவையில பட்டாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் பிதா அவர் கை விட்டுட்டனால அவர் சொன்னாரு, நீ இல்ல not like that. நம்ம சஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, நம்ம பாடுபட்டு இருக்கிறோம்ல, கிறிஸ்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவர் இந்த இடத்துல இருந்து நம்ம பாடுபட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து இப்படி பாக்குறதுக்கு ஆண்டவர் கை விட்ட மாதிரி ஒரு சிந்தனை நம்மளுக்கு இருந்தா எப்படி இருக்கும்ன்றத அனுபவிச்சிருக்கிறாரு. அனுபவிச்சதுனாலதான் அவர் சொல்றாரு, என் தேவனே ஏன் இன்னைக்கு நம்மளோட இதெல்லாம் நம்மளோட அழுவச்சு நம்ம அங்கலாய்க்கிறோம்ல, நம்ம மனசுக்குள்ளுக்கு நம்ம கைவிட்ட மாதிரி இதெல்லாம் நம்மளோட காரியத்தை அவர் தாமே எல்லா காரியத்தையும் நம்மளை போல எல்லா விதமான பாடுகளை பட்டு வந்தனாலதான் அவர் நமக்கு பலம் கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்கறதுக்கும் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, தேவன் பிசாசு நினைச்சா, பிசாசு யார் தெரியுமா? மரணத்துக்கு அதிபதியா. பாருங்க, ஒரு பாட்டு இருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். நீ எந்த ஆயுதத்தை தேவன் இடத்துல நீ பயன்படுத்துறியோ, பரிசுத்தரின் அறிவுன்னு எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? நீ எந்த பிசாசு நினைச்ச மரணத்தை பயன்படுத்தி நான் இந்த காரியத்தை நான் மகிமை பெற்றுருவேன் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அதே மரணத்தை பயன்படுத்தி அவனை வீழ்த்தினார். ஆமென். இதுதான் ஆண்டவருடைய சிந்தனை. ஆண்டவர் உங்களுக்காக நல்ல பிளான் வச்சிருக்காரு. ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களுக்கு பெஸ்டானா வச்சிருப்பாரு. நான் நம்புறேன் உங்களுக்கு எல்லாமே பெஸ்டா நடக்கும்னு. நீங்க நம்புறதுக்கு உங்களுக்கு என்ன தடை இருக்கு? நம்ம சிந்தனைகளை எப்போதுமே ஆண்டவருக்கு விரோதியா நம்ம இருக்கவே கூடாது. சோ நீங்க எல்லா நாளிலும் நீங்க அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடே, இந்த பெரிய வெள்ளி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிதர்சனமான ஒரு நாளாக இருக்கும்படிக்காக, ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு நாளாக இருக்கும்படிக்காக, இனிமே குட் ஃப்ரைடே வரும்போதெல்லாம் இந்த காரியம் உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஏன் உங்ககிட்ட சொன்னேன்னா, என்னால கிறிஸ்துவுக்குள்ளார எல்லா சிந்தனையும் என்னால அடிமைப்படுத்த முடியும். ஏன்னா 2ஆம் மாதம் எனக்காக எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சு விட்டாரு. எனக்கும் ஆண்டவருக்கும் இருந்த அந்த திரைச்சேலை விலகிற்று. ஏன் அந்த திரைச்சேலை கிழிஞ்சிச்சுன்னா, இயேசு மரிக்கும் பொழுது, ஏன்னா மனுஷன் ஆண்டவரை பார்க்க முடியாம அந்த திரைச்சேலை மறிச்சுட்டே இருந்துச்சான். சோ அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அந்த திரைச்சேலை மேலேந்து கீழே, ஏன்னா கீழேந்து எவனாச்சும் கிழிச்சு விட்டான்னு சொல்லுவானுங்க. சோ அதனால அது மேலேந்து கீழே வரைக்கும் பிரிஞ்சிச்சான். புரியுதுங்களா? சோ ஆண்டவர் பிதா
ஏதோ ஒரு பலி கேட்கிறாரு. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில ஏத்தி எல்லா பாவத்தையும் அவர் மேல சுமந்து, அதனால பழி தீர்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த ரத்தம் அதனாலதான் வந்து ஆண்டவருக்கு சுகந்த வாசனையா இருக்கு. பிதா நம்மளை மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம இல்ல 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 கதையே வேற. நம்மளுடைய அங்கலாய்ப்பும் நம்மளுடைய தவிப்பும் தான் அந்த சிலுவை. நீங்க சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஞாபகம் வராரோ இல்லையோ, உங்களுடைய பாடுகள் உங்களுக்கு ஞாபகம். நான் இன்னைக்கு வெயில சுத்திட்டு இருந்தப்ப நான் அப்படிதான் நினைச்சேன். இந்த 12 மணிக்கு ஆண்டவர் வந்து சிலுவையை தூக்கிட்டே போய் எனக்கே வெயில் தாங்க முடியலையே, அவர் எப்படி இருந்திருக்கும் அவருக்கு அப்படின்றதுதான் நான் எனக்கு யோசிச்சேன். பட் அவரு நானா இருந்து பாக்குறது, அவர் எப்படி நம்மள நேசிக்கிறாருனாக்கா, அவரு நீங்களா இருந்து நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்களோ அந்த மாதிரி அனுபவிக்கிறதுனாலதான், அவரு கூட உங்க கூட இருந்து அனுபவிக்கிறதுனாலதான் அவரு உங்களை மேன்மைக்குள்ள கொண்டு போக முடியும். யோசேப்பு சிறையில இருந்தா ஆண்டவர் யோசேப்போடு, யோனா மீனின் வயிற்றில இருந்தா ஆண்டவர் யோனா மீனின் வயிற்றில இருந்து. சோ அதே மாதிரி நீங்க எந்த கட்டத்திலயும் உங்களோட வாழ்க்கையில நீங்க இருக்கும் பொழுது நீங்க தனிமையை மட்டும் உணர்ந்துடக்கூடாதுன்றதுதான் ஆண்டவருடைய இந்த சாதனைக்கு என்ன அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, இந்த அர்த்தம் தான் அது. நீங்க எந்த இடத்துலயுமே நீங்க தனியா இல்ல, எல்லா இடத்துலயுமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், எல்லா இடத்துலயுமே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உண்டி இருக்கீங்க, ஆனா 3 பேர் உங்களோடயே தான் இருக்கிறாங்க எவ்ரி டைம், கான்ஸ்டன்ட்லி. ஆமென். So through loving kindness, okay, and faithfulness, இதுதாங்க உண்மை, இதுதான் உண்மை. ஏன்னா ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன சொல்றாருனாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலைப்படுத்தும். ஓகே, சோ அந்த சத்தியம்ன்றது வந்து என்னன்னாக்கா, சத்தியம்ன்றது வந்து கிரேக்க மொழியில, கிரேக்க வார்த்தையில, கிரேக்க பதத்துல வந்து அலித்தியா தான் அந்த சத்தியம். நீங்க சொல்ற அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கன்னா உண்மை கிடையாது, அது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறது. அதாவது இந்த ரூமுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்றது நான் உங்களுக்கு வந்து அந்த ரூமுக்கு அது திறந்து கொடுத்துட்டேன்னா நீங்க பாத்துடலாம். சோ அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அது உங்களை விடுதலை ஆக்கணும். என்ன சொன்ன, நீ இங்க இருந்து நின்னு பாக்குற வரைக்கும் உனக்கு புரியாது, நீ உள்ளுக்கு வந்தாதான் உனக்கு புரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை விடுதலைப்படுத்தும். ஆமென். சோ இன்னைக்கு நான் மறுபடியும் கேட்கிறேன், உங்கள யாராவது துக்கமா இருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து மரித்ததை குறித்து? இது துக்கமா இருக்க வேண்டிய காரியமே இல்லை, இது கொண்டாட வேண்டிய காரியம். ஏன்னா அவர் உங்களுக்காக மரித்து உங்களுக்காக கொடுத்த பொக்கிஷம் வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு நமக்கு இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு தான் கண்ணு தெரியல, நம்ம தான் அதை எடுத்து பயன்படுத்த மாட்டேங்கிறோம். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு ரத்தமும் மாம்சமும் மட்டும்தான் வேலை செய்யுது. ஆனா போராட்டம் எப்படி போராடணும்ன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஏதாவது ஒரு வழியிலனாச்சும் ஒரு வாட்டினாச்சும் நீங்க இதை ட்ரை பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அவர் மரணத்துக்கு நீங்க அர்த்தம் கொடுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் வந்து அவர் கொடுத்த மகிமையை பயன்படுத்துறது. அதுதான் நீங்க அவருக்கு செலுத்துற மகிமை. ஆமென். சோ நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இது நேரத்து கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னீங்களோ அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆண்டவரே, நாங்க எல்லாரும் உங்களுடைய மகிமையில நிறைஞ்சிருக்கிறோம். நாங்க எல்லாருமே உங்களோட மகிமைக்குள்ளாக நாங்க பிரவேசிக்கிறோம். ஆண்டவரே, மகிமை மேல மகிமை அடையும்படிக்காகத்தான் நீர் எங்களுக்கு தெரிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விரோதி கிடையாது. ஆண்டவரே, பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன் நீங்க. ஆண்டவரே, நீங்க இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் நிறைந்தவர். ஆண்டவரே, இந்த கோணத்தை நாங்கள் பார்க்காதபடிக்கு எங்கள் கண்களை மறைக்கிற ஒவ்வொரு சத்துருவின் வல்லமைகளும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போவதாக.
பரலோக அக்கினி இப்பொழுதே இறங்கி வந்து, உம்முடைய பிரசனத்துல எரிகிற அந்த அக்கினி இப்பொழுதே இறங்கி வந்து, இந்த மாதிரி தேவையில்லாத தேவனை குறித்திருக்கிற பயங்கள் எல்லாத்தையும் சுட்டு எரித்து சாம்பலாக்குவதாக. அது சாம்பல் மீது நடந்து கொண்டே, ஐயோ என் தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரா, அவருக்கு விரோதமா மட்டும் நான் ஒண்ணு செஞ்சிடக்கூடாதுன்றது அந்த அன்பின் பயத்தின் நிமித்தம் உம்மை பின்பற்றும்படிக்கு நீர் எரித்து போட்ட அந்த சாம்பல் மீது நாங்கள் நடந்துகிட்டு சொல்றோம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்க எங்களை நேசிக்கிறீங்க, நாங்க உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நேசம் மாத்திரமே உண்மையான நேசம் ஆண்டவரே. சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிற ஒரே ஒரு நண்பன் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடேவே நாங்கள் ஆண்டவரே சந்தோஷமாக ஆண்டவரே நாங்கள் ஆசரிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் மறுபடியுமாக நன்றி செலுத்தி இந்த நேரத்தை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். Under the mighty name of the Lord Almighty Jesus Christ's name we pray. Amen.